Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில உடல் எடையை குறைக்க உதவும் கொள்ளு பயன்படுத்தி கொள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி பொடி மாதிரியே இந்த கொள்ளு பொடியும் இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொள்ளு யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். ஆல்ரெடி கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் எப்படி வைக்கிறதுன்ற வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கொள்ளு பொடியை எப்படி செய்யணுன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கொள்ளை வெறும் வாணலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொள்ளு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர்ற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொள்ளு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது 1-2 கொள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தொடர்ந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளு ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண கொள்ளுலேருந்து 1/2 கப் அளவுக்கு பொடிக்கு எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கலாம். கொள்ளு பொடி காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 15 காஞ்ச மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கோம். வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகாவை வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் வதங்கிடுச்சு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே வாணல்லையே எடுத்து வச்சுருக்கிற முழு உளுந்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து இது மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பொடி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இதில் பொடிக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கெட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம், அதுலேருந்து 3 சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கொள்ளையும் சேர்த்துக்கலாம். இட்லி பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ப்போமோ அதே இன்க்ரீடியன்ஸ் கூட கொள்ளு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துட்டோன்னா கொள்ளு பொடி ரெடி. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். கொள்ளு பொடிக்கு தேவையான உப்பும் பூண்டும் இன்னும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளு அந்த தோலோடு இருக்கிறதுனால இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் கொள்ளு பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 10 பல் அளவுக்கு நாட்டு பூண்டும் சேர்த்து மறுபடியும் நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வெட்னஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்த்த இந்த கொள்ளு பொடி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த கொள்ளு இட்லி பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியே நம்ம சேனலில் இருக்கிற கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளு யூஸ் பண்ணி வரும் வாரங்களில் நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.